தந்தானா 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 தந்தானா. ஸ்பிக் மற்றும் கிரீன் ஸ்டார் இந்திய அரசின் ரசாயனங்கள் மற்றும் உரங்களுக்கான அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் உரங்கள் துறை வழிகாட்டுதலின்படி நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோடு இணைந்து வழங்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு தேவையான தகவல் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி மண் பயனுற. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம பண்பலையில மண் பயனுற நிகழ்ச்சி தொடர்ல ஒவ்வொரு வாரமும் விவசாயம் சார்ந்த தகவல்களை விவசாயிகள், வேளாண் துறையில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், அரசு வேளாண் துறை ஆளுமைகள்னு தங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே வராங்க. அந்த வகையில இந்த வார மண் பயனுற நிகழ்ச்சி தொடர்ல ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் குறித்த தகவல்களை வழங்க இணைகிறார் செட்டிநாடு ஆராய்ச்சி மற்றும் வேளாண் கல்லூரியின் இணை பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் கண்ணன் அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம இப்போ நிகழ்ச்சியை கேட்க தொடங்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சமச்சீர் உரமிடல். சமச்சீர் உரமிடல் பற்றி நம்ம பேச போறோம். அந்த பேசுறதுக்காக நான் என்னுடைய பேர் முனைவர் கண்ணன். நான் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செட்டிநாட்டில் பேராசிரியர் மண்ணியல் துறையில் பணியாற்றி வரேன். கடந்த 20 வருடமா அந்த உர மேலாண்மை, மண்வள வேளாண்மையில என்னுடைய ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி நம்ம பயிருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் சரியான அளவுல கொடுக்க முடியும், கொடுக்கலாம், ரொம்ப எளிமையான வழியில நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம சமச்சீர் உரம் விட்டோம்னா நமக்கு பயிருக்கு என்ன தேவையோ அந்த சத்துக்களை சரியான அளவுல கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலாம், அதுக்கு தான் நம்ம சமச்சீர் உரம் திட்டமிடுதல்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்கோம். இந்த சமச்சீர் உரம் திட்டமிடல் மூலம் நம்ம பயிர்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் தேவையான அளவு கொடுக்க முடியும். அப்படின்னா என்ன, எப்படி போகலாம்ன்றத பத்தி உங்கள்ட்ட சொல்றேன். முக்கியமா சமச்சீர் உரமிடலுக்கு என்ன தேவை, முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னா மண்ணாய்வு பண்ணணும். அதாவது உங்களுக்கு இருப்பு என்னன்னு தெரிஞ்சாதானே அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன கொடுக்கலாம், வாங்கலாம். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதானே நீங்க பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியும். இல்லாமனா உங்களுக்கு என்ன தேவை, என்ன இருக்கு, அடுத்து என்ன தேவை, இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம ஒரு திட்டமிடல் முடியும். இதுல உரத்தை பொறுத்த வரைக்கும், ஊட்டச்சத்துக்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான். மண்ணுல என்னென்ன ஊட்டச்சத்து இருக்கு. இப்ப நம்ம பெருவாரியான நிலங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது செம்மண், கரிசல் மண். செம்மண் தான் 60% தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு 13%, 12% 13% தான் கரிசல் மண். இப்ப பாத்தீங்கன்னா செம்மண் எடுத்துன்னா அது வெவ்வேறு ஊட்டச்சத்துக்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ செம்மண் வேற மாதிரி இருக்கும், கரிசல் மண் வேற மாதிரி இருக்கும். ஊட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் செம்மண்ல தலைச்சத்து ரொம்ப கம்மியா இருக்கும், கரிமச்சத்து கம்மியா இருக்கும், ஆனா மணிச்சத்து நல்லா நிறைய இருக்கும். அதே மாதிரி சாம்பல் சத்து மத்தியில இருந்து மத்தியமா லெவல்ல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அயன் ரொம்ப அதிகமா இருக்கும், மேங்கனீஸ் சத்து அதிகமா இருக்கும், ஆனா ஜிங்கு இதெல்லாம் கம்மியா இருக்கும். துத்தநாக சத்து ரொம்ப கம்மியா இருக்கும், போரானும் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி மண் வயலுக்கு ஏற்றவாறு சத்துக்கள் வேரி ஆகும். அது மாதிரி கரிசல் மண் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்ல மணிச்சத்து கம்மியா இருக்கும், தலைச்சத்து கம்மியா இருக்கும், ஆனா சாம்பல் சத்து நிறைய இருக்கும், அயன் கம்மியா இருக்கும், ஜிங்க் அதிகமா, துத்தநாச்சத்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி மண்ணுக்கு ஏற்ற போல சத்துக்கள் வேரி ஆகும். அது வெவ்வேறு காரணங்களால அது வேரி ஆகுது. அப்புறம் என்ன பயிர் போடுறோம் அதெல்லாம் சார்ந்தாகும். அப்போ அதுக்கு முன்னால நம்மளுடைய இருப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா மண்ணுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மண்ணாய்வு போங்க. மண்ணாய்வு பண்றது ரொம்ப ரொம்ப எளிமை. நிறைய விவசாய பெருமக்கள் மண்ணாய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது ஒரு சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் கூட இன்னும் நான் ஒரு 20-30% விவசாயிகள் தான் மண்ணாய்வு பண்றாங்க. நான் 90-100% விவசாயிகள் மண்ணாய்வு பண்ணி உர நிர்வாகம் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம உரத்தை குறைக்கலாம், மண் வளத்தை பேணி காக்கலாம். நம்ம ஒரு நீண்ட நிலையான விவசாயத்தை எடுத்து செல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதுக்கு மண்ணாய்வு பண்ணணும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், எல்லாரும் மண்ணாய்வு பண்ணுங்க. மண்ணாய்வு பண்றதுக்கு ரொம்ப எளிமையான முறை. ஒரு ஏக்கர் நீங்க நிலம் வச்சீங்கன்னா அதை 8 to 10 இடத்துல எடுங்க. மண் மாதிரி அது ஒரு சின்ன மண்வெட்டி இருந்தா போதும். மண்வெட்டியை வச்சு முன்புறம் அப்புறம் பின்புறம் 2 சைடு கட் பண்ணீங்கன்னா வி வடிவில் ஒரு குழி வரும். அந்த வி வடிவ குழியில இருந்து 15 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு வெட்டுங்க. அதை அழகா அந்த 2 சரிவுல வி வடிவ கட்டும்போது 2 சரிவுல இருக்க மண்ணை கீழ்ப்புறத்துல இருந்து எடுங்க, மேல் பரப்பு மண்ணை எடுக்காதீங்க. ஒவ்வொரு குழியில இருந்தும் 200 to 300 கிராம் மண்ணை எடுங்க. இந்த மாதிரி 10 இடத்துல எடுத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ மண் வந்துடும். அதையெல்லாம் ஒன்றா இணைச்சு
உங்களுக்கே தெரியும் நிலம் ஒரே மாதிரி இருக்கு, நம்ம உரம் போட்டா ஒரே மாதிரி தான் பயிர் வருது, நீர் பாய்ச்சினா ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு மண் மாதிரியா மாத்திக்கலாம். இல்ல ஒரு ஏக்கர்ல 2 பாதியா இருக்கு, ஒரு பாதியில வந்து சரியா விளைச்சல் வர மாட்டுது, ஒரு பாதியில நல்லா விளைச்சல் வருது, தண்ணி கட்டமுடும், உரம் போய் சேர மாட்டுது அப்படின்னு நினைச்சுன்னா 2ஆ பிரிச்சுக்குங்க, 2 மண் மாதிரியா கொடுங்க. இல்ல நிலத்துல வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரு பெரிய இது கிடையாதுன்னா ஒரு 10 இடத்துல எடுத்து அதை ஒரு மண் மாதிரி ஆக்கணும். அதை நாங்க வந்து என்னன்னா 10 இடத்துல எடுக்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் 200 கிராம் எடுத்துனா 2 கிலோ வரும். இந்த 2 கிலோவை நல்ல ஒரு காடா கிளாத்தை விரிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து 4ஆ பிரிச்சு எதிர துருவங்களை நீக்கிடுவோம். அப்போ வரும்போது ஒரு 1 கிலோ மண் வர மாதிரி கொண்டு வந்துட்டு நல்ல கலந்த மண்ணை 1 கிலோ நல்ல மண்ணை அந்த மண்ணை எடுத்து அதுல இருக்க கற்கள் இருந்தா வீச்சணும், மற்ற ஏதாவது வேற பொருட்கள் இருந்தாலோ இல்லை வந்து இலைதலைகள் இருந்தாலோ எல்லாத்தையும் எடுத்துட்டு மண்ணை மட்டும் எடுத்து உங்களுடைய பேரு, உங்களுடைய ஊரு, உங்களுடைய சர்வே நம்பர், உங்களுடைய வட்டாரம், உங்களுடைய மாவட்டம் இதெல்லாம் எழுதி மண் ஆய்வத்துக்கு எடுத்துட்டு போங்க. என்ன பயிர் முதல்ல போட்டீங்க, என்ன பயிர் போட போறீங்க, உங்கள்கிட்ட நீர் வந்து இரவை பாசனமா மானாவாரியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மண்ணாய்வு பண்ணி கொடுத்துருவாங்க. மண்ணாய்வு வருகின்ற ரிசல்ட் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அதற்கேற்றால் போல் உரமிடல் திட்டமிட வேண்டும். அதுக்கு தான் சமச்சீர் உரமிடல். இப்ப தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்ப மண்ணாய்வுல எதெல்லாம் கம்மியா இருக்கு, எதெல்லாம் அதிகமா இருக்கு, அதற்கேற்றால் போல் நம்ம வந்து உரத்தின் அளவை தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானிச்சுட்டு நம்ம வந்து உரமிடணும். அப்படி உரம் போது பார்த்தீங்கன்னா நீங்க மண்ணாய்வுல வரக்கூடியது இப்ப தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, 2ஆம் நிலை ஊட்டச்சத்துல சுண்ணாம்பு சத்து, கந்தகச்சத்து, மெக்னீசியம் சத்து, அதுக்கடுத்து வந்து இரும்பு சத்து, துத்தநாக சத்து, தாமிரம், மேங்கனீஸ், இந்த நுண்ணுடச்சத்து, போரான் அண்ட் மாலிப்டினம், இந்த இதுல எதெல்லாம் கம்மியா இருக்கோ அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அதிகமா இருக்கிறதுக்கு வந்து குறைவான அளவு அழைத்தா போதும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உரமிடல் திட்டத்தை தயார் பண்ணிட்டு அதை வந்து உரமிடலுக்கு கொண்டு போகலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா சமச்சீர் உரமிடல். ஏன் நான் சொல்றேன்னா சமச்சீர் உரம்னா பயிருக்கு தேவையான அளவு உரத்தை, பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான விதத்தில் சரியான அளவுல சரியான நேரத்துல சரியான உரத்துல போட்டோம்னா, சரியான நேரத்துல சரியான அளவு சரியான உரத்தை சரியான அளவுல போட்டோம்னா தான் சமச்சீர் உரமிடல். இப்படி போடும்போது பாத்தீங்கன்னா விரயமானது கம்மியாயிரும். பயிருக்கு தேவையான நான் சொன்ன 3 வந்துடும். 14 ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த நம்ம போடக்கூடிய சரியான அளவு சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான முறையில போட்டோம்னா பயிர் கிடைச்சிடும். சரிங்களா? நான் சொன்ன 4 சரி இருக்கு. என்னன்னா பாத்தீங்கன்னா சரியான அளவை தேர்ந்தெடுக்கணும், அப்புறம் சரியான உரத்தை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து மண் ஆய்வு பண்ணிட்டோம், அதுல வந்து நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அந்த முடிவுகள்ல மண் ஆய்வு முடிவுல பார்க்கும்போது இதெல்லாம் கம்மியா இருக்கு, இதெல்லாம் அதிகமா இருக்கு தெரியும். அதுக்காக வந்து சரியான உரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியான உரத்தை தேர்ந்தெடுத்தோன்னா 2வது சரியான அளவு எடுக்கணும். என்ன தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். சரியான அளவை தேர்ந்தெடுத்தோம்னா சரியான இடத்துல எப்படி போறது, சரியான நேரம், என்ன நேரத்துக்கு கொடுக்கணும் பயிருக்கு, அடிவரமா கொடுக்கணுமா மழை கொடுக்கணும், அதுக்கடுத்து சரியான முறையை பயன்படுத்தி இடணும், எங்க இடணும், எப்படி இடணும். இந்த 4 சரியான காரணிகள் எடுத்து சரியா பண்ணோம்னா பயிருக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். இப்ப சமச்சீர் உரமிடல்ல முக்கியமானது என்ன எடுத்துக்கணும்னா, நீங்க தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மட்டும் போட்டு விவசாயத்தை நம்பிடக்கூடாது. அதுக்கு தேவையான என்னன்னா நம்மளுக்கு பட்ட சுண்ணாம்பு சத்து கம்மியா இருக்கா, இல்ல கந்தகச்சத்து கம்மியா இருக்கா, இல்ல வந்து நுண்ணுடச்சத்து கம்மியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உரம் போடணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மண்ணாய்வுக்கு ஏற்றால் போல வந்து உரம் எவ்வளவு தேவைன்றதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப நெல்லுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கிலோ தலைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து, 20 கிலோ சாம்பல் சத்து, சரிங்களா, 10 கிலோ துத்தநாக சத்து, சரிங்களா, 25 கிலோ வந்து இரும்பு சத்து, இதெல்லாம் பயிர்களுக்கு தேவைப்படும் நம்ம நெல் பயிருக்கு. அப்ப வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த இரும்பு சத்து, துத்தநாக சத்து முக்கியமா விவசாயிகள் யாருமே போடுறது கிடையாது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மட்டும் போடுவாங்க. சுண்ணாம்பு சத்தும் போட கிடையாது, கந்தக சத்தும் போட கிடையாது. இப்படி போடும்போது அந்த ஊட்டச்சத்துடைய சரிவித ஊட்டச்சத்து பயிருக்கு கிடைக்காது. அப்படி சரிவிதமான ஊட்டச்சத்து பயிர் கிடைக்கலன்னா கண்டிப்பா வந்து மகசூல் வந்து குறையும். 15-25% வந்து மகசூல் குறைஞ்சிரும். அப்படி மகசூல் குறைக்கும் ஒண்ணு. 2வது வந்து சரியான ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம தானியங்கள்லயோ இல்ல பயிர் வகை பயிர்களோ போய் சேராது. அதனாலதான் டெபிசியன்சி, நிறைய குறைபாடுகள், ஊட்டச்சத்து குறைபாடு நமக்கு குழந்தைகள் இருந்தே வர்றதுக்கு காரணம். ஏன்னா நம்ம முழுமையா வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம ஊட்டச்சத்துக்கள் முழுமையா நம்ம எதை நம்பி இருக்கோம்னா உணவு தானியத்தை நம்பித்தான் இருக்கோம். தானியங்கள், பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்களை நம்பித்தான் இருக்கோம். காய்கறி பயிர்கள், அதுக்கடுத்து பழங்களை நம்பிதான் இருக்கும். இப்ப நம்ம மண்ணிலேயே வந்து சரிவிதமா கொடுக்கல, சமமா பயிருக்கு தேவையானதை கொடுக்கலைன்னா
நமக்கு வந்து சேருதில்ல. அதனால இந்த கேப்பை குறைக்கணும் அப்படின்னா சமச்சீரா உரம் போடணும். சமச்சீரா உரம் போடணும்னா என்ன பண்ணணும், மண்ணை ஆய்வு பண்ணி அதற்கு ஏற்றாற் போல வந்து நம்ம வந்து சமச்சீர் உர திட்டமிடல் வந்து உருவாக்கிக்கிறணும். சமச்சீர் உரம்னா நெல்லில் இப்ப பத்தி நான் சொன்ன மாதிரி 60 கிலோ தலைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து, 20 கிலோ சாம்பல் சத்து போடுறோம். நம்ம சொல்றோம் பரிந்துரைக்கப்பட்ட அளவு 10 கிலோ துத்தநாச்சத்து, 25 கிலோ 20 கிலோ வந்து இரும்பு சத்து. இப்ப வந்து நம்ம மண்ணாய்வுல வந்து நமக்கு இரும்பு சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சா இரும்பு சத்தை குறைச்சிக்கலாம். இந்த 25 கிலோ சொன்னதை குறைச்சிட்டு 10 கிலோ வச்சுக்கலாம். இப்ப வந்து துத்தநாச்சத்து வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு ஏற்றாற் போல துத்தநாச்சத்தை அதிகப்படுத்திக்கணும். தலைச்சத்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்றாற் போல வந்து தலைச்சத்து அதிகப்படுத்திக்கணும். மணிச்சத்து அதிகமா இருக்குன்னா அதை குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு உர திட்டமிடல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு சமச்சீரா எல்லா உரங்களையும் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதை வந்து அந்த பயிருக்கு வந்து நம்ம சரியான அளவு, சரியான உரத்தை தேர்வு பண்ணணும், சரியான அளவை வந்து எடுக்கணும், சரியான டயத்துல போடணும், அதுக்கடுத்து சரியான முறையை பயன்படுத்தி போடணும். இந்த சரியான உரம் தேர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நெல் போடுறோம், உதாரணமா பாத்தீங்கன்னா அடி உரமா போடுவோம். என்ன போடுவோம்னா டிஏபி தான் போடுவாங்க. ஏன்னா அதுல வந்து தலைச்சத்து இருக்கு, மணிச்சத்து இருக்கு. அப்ப பொட்டாசும் எடுத்துக்கணும் சாம்பல் சத்து பண்றதுக்கு. இதை தவிர வந்து அந்த மண் வள அட்டையில கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல சத்துக்கள் எது குறை இருக்கோ அதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி சத்துக்களை தேர்வு பண்ணி சரியான வந்து உரங்களை இயற்கை உரம் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து அந்த மண் வளத்துல இருந்து மண் வள அட்டையின் மூலம் நமக்கு வந்து எவ்வளவு தலைச்சத்தும் கிடைச்சிடும். இப்ப தலைச்சத்து கிடைச்சிச்சுன்னா இப்ப வந்து நம்ம வந்து நெல்லுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 60 கிலோ தலைச்சத்தை போடுங்கன்னு அப்படி சொல்றோம் பார்த்தீங்களா. இப்ப நம்மகிட்ட இயற்கை உரம் 2 டன் இருக்கு, 2 டன் இயற்கை உரம் இருக்கு, அதாவது தொழு உரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எவ்வளவு 2 டன் போட்டோம்னா எவ்வளவு உரங்கள் போடலாம், அந்த மாதிரி ஒரு திட்டமிடல் வரணும் சமச்சீர் உரமிடல. இப்ப 2 டன் நீங்க தொழு உரம் போட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும், 1 டன் போட்டா 5 கிலோ தலைச்சத்து கிடைக்கும். அப்ப 2 டன் போட்டா 10 கிலோ தலைச்சத்து பயிர் கிடைச்சிருது. ஒரு கணக்கு முடிஞ்சா 10 கிலோ முடிஞ்சிச்சு. இப்ப மீதம் வந்து 50 கிலோ தான் இருக்கு, சரிங்களா. அந்த 50 கிலோவுக்கு தேவையான தலைச்சத்தை யூரியா மூலம் டிஏபி மூலம் கொடுக்கலாம். இப்ப அடி உரமா ஒரு டிஏபி போட்டோம்னா அதுல வந்து ஒரு மூட்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூட்டை போட்டோம்னா ஒரு 9ல இருந்து 10 கிலோ தலைச்சத்து கிடைக்கும். அப்ப மீதம் வந்து 40 கிலோ இருக்கு. அந்த 40 கிலோவை பிரிச்சு போடணும். 2-3 நெல்லை பொறுத்த வரைக்கும் பிரிச்சு போடுவோம். அதாவது 3 பிரிவா போட்டு 15 கிலோ பாத்தீங்கன்னா 10 கிலோ வந்து இயற்கை உரத்து மூலம் கிடைச்சிருச்சு. அந்த 10 கிலோ அடி உரம் வந்து டிஏபி மூலம் போட்டோம். மீதம் இருக்கக்கூடியதை நம்ம தலைச்சத்தை பிரிச்சு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும்னா 15 கிலோவா கொடுத்தோம்னா அது ஒவ்வொரு தருணம், முக்கியமான தருணம் இருக்கு. ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு முக்கியமான தருணம் இருக்கு. அந்த தருணத்துல அதான் சரியான தருணம், டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நெல்லை பொறுத்த வரைக்கும் அடிவரமா போட்டோம். அதுக்கடுத்து 25ல இருந்து 30 நாள் அதான் வந்து இந்த வந்து கிளை வெடிக்கும் பருவம். கிளைகள் நிறைய வெடிச்சு டில்லர் சொல்லுவோம், நம்பர் ஆஃப் டில்லர்ஸ் நிறைய வரும், ஆக்டிவ் டில்லரிங் ஸ்டேஜ் சொல்லுவோம். அதைத்தான் கிளை வெடிக்கும் பருவம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொதி கட்டும் பருவம், அது வந்து 50 நாள் வரும், 50ல இருந்து 55 நாள். அப்புறம் 65ல இருந்து 70 நாள் வந்து புலவரிங் பூக்கும் பருவம். இந்த 3 பருவத்திலையும் நம்ம பிரிச்சு போட்டோம்னா தலைச்சத்து முடிஞ்சு போச்சு. எப்பவுமே மணிச்சத்தை வந்து அடியுரமா தான் போடுவோம். ஏன்னா நடுறதுக்கு முன்னால போடுவாங்க, அதை அப்படியே போட்டலாம். என்னன்னா நம்ம போடக்கூடிய நெல்ல பிரச்சனை இல்லை, மற்ற பயிருக்கு வரும்போது நான் சொல்றேன். நெல்லுல அப்படியே அடியுரமா போட்டுருவோம். அப்புறம் மாதிரி சாம்பல் சத்தை வந்து பிரிச்சு போடணும். ஏன்னா ஒரே டயத்துல போடக்கூடாது. நம்ம ஏக்கருக்கு வந்து 20 கிலோ போட சொல்றோம்னா நீங்க என்ன பண்ணணும்னா 10 கிலோ அடியுரம், அடுத்து 5 கிலோ வந்து அந்த பொதி கட்டுற பருவம், அப்புறம் 5 கிலோ வந்து ஃபிளவரிங் டயத்துல போட்டீங்கன்னா பயிருக்கு வந்து நல்லா கிடைக்கும், விரயமாகாது. அதே மாதிரி துத்தநாச்சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் வந்து அடியுரமா போடணும். நல்ல இயற்கை உரத்தோட நல்லா பார்த்தீங்கன்னா 10 கிலோ ஜிங்க் சல்பேட் போடுறீங்கன்னா ஒரு 50 கிலோ 100 கிலோ குப்பையோட நல்லா தொழு உரத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி அடியுரமா போடணும். அதே மாதிரி தான் இரும்பு சத்தையும், இரும்பு சத்து போடும்போது நம்ம என்ன அயன் சல்பேட் போடுவோம், இரும்பு சல்பேட் போடுவோம். இரும்பு சல்பேட்டை வாங்கி ஒரு 20 கிலோ போடுறோம்னா அது 100 கிலோ நல்ல மக்கின குப்பையோட மிக்ஸ் பண்ணி அந்த அடியுரமா போட்டோம்னா பயிருக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி உரம் வந்து சமச்சீரா பயிருக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் ஒரு திட்டமிடல் மூலம், மண்ணாய்வு மூலம் திட்டமிட்டு பயிர்களுக்கு போட்டோம்னா அந்த விரயம், உரத்தினுடைய ஊட்டச்சத்து விரயம் இருக்கவே இருக்காது. நம்ம போடக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் சரியான அளவுல பயிர் எடுத்துக்கிறோம். அதனால நம்ம வந்து விரயமான ஊட்டச்சத்து விரயமானா என்ன ஆகும், நம்மளுடைய பணம் தான் விரயமாகனு அர்த்தம். அதை குறைச்சிக்கலாம். இப்ப எப்படி இப்ப நெல்லுக்கு சொன்னது மாதிரியே மற்ற பயிர்களுக்கு எப்படி நம்ம சமச்சீர் உரமிடல் பற்றி பார்க்கலாம். இப்போ பயிர் வகை பயிர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தலைச்சத்தை ரொம்ப கம்மியா தான் கொடுப்போம். ஏக்கருக்கு 10 கிலோ போட்டா போதும், 20 இருந்தா. அதே மாதிரி மணிச்சத்து 20 கிலோ போட்டா போதும். சாம்பல் சத்து 10 கிலோ தான் சொல்லுவோம், ரொம்ப குறைவானதான். இதை இந்த மாதிரி பயிர் வகைகள் போடுற விவசாயிகள் என்ன பண்ணணும்னா முக்கியமா இயற்கை உரத்துக்கு போயிடலாம்.
இங்க உரம் போட தேவையில்லை. ஏன்னா 10 கிலோ தான் சொல்றோம். 10 கிலோனா 2 டன் கொடுத்தாவே போதும். 2 டன் ஒரு டிராக்டர் லோடு அடிச்சா மேக்ஸிமம் 3 டன்ல இருந்து 4 டன் வந்துடும். ஒரு டிராக்டர் லோடு அடிச்சுன்னா ஒரு மாட்டு வண்டி அந்த காலத்துல நம்ம எல்லாமே அடிப்பாங்க. ஒரு மாட்டு வண்டியில் அடிச்சா எவ்வளவு இருக்குன்றீங்க? 500 இருந்து 600 கிலோ இருக்கும். ஒரு சின்ன மாட்டு வண்டியில் அடிச்சோம்னா அப்ப 3 மாட்டு வண்டி அடிச்சனாவே 2 டன் வந்துடும் குப்பை. அதை போட்டினாவே அந்த 10 கிலோ தலைச்சத்து கிடைச்சிரும். அது போடும்போது 3-4 கிலோ மணிச்சத்து கிடைக்கும். அதே மாதிரி 10 கிலோ சாம்பல் சத்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பயிர் வகை பயிர்களுக்கு ரொம்ப குறைவான அளவு தான் நம்ம வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல். அப்போ வந்து இயற்கை உரம் போட்டாவே போதும். அதோட சேர்த்து நீங்க வந்து உயிர் உரங்கள் இந்த மாதிரி இயற்கை உரம் போடும்போது என்ன நமக்கு வந்து ஒரு நன்மைன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை உரத்துல வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இருக்கு. அதுல வந்து 2ஆம் நிலை ஊட்டச்சத்தான சுண்ணாம்பு சத்து, கந்தகச்சத்து, மேக்னீசியம், அதுக்கடுத்து நூண்டு சத்துல வந்து இரும்பு, துத்தநாகம் எல்லாமே இருக்கும். அதனால நம்ம வந்து ரசாயன உரங்கள் நம்ப தேவையில்லை. அந்த மாதிரி பயிர் வகை பயிர்களுக்கு நம்ம வந்து இயற்கை உரம், உயிர் உரங்கள், அதை தவிர தேவையான குறைந்த அளவு மணிச்சத்து. ஏன்னா மணிச்சத்து வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். ஆனா நம்ம இயற்கை உரமா 2 டன் போடும்போது 2 இருந்து 3 கிலோ தான் மணிச்சத்து பயிருக்கு கிடைக்கும். அதனால நம்ம 20 கிலோ சொல்ற இடத்துல 5 கிலோ கிடைக்கும்னா மீதம் 15 கிலோ வந்து பயிருக்கு தேவைப்படும். அந்த 15 கிலோவை நம்ம வந்து இயற்கை ரசாயன உரமா ஊட்டமேற்றி கொடுக்கணும். அதுவும் நான் என்ன சொல்றேன்னா ஊட்டமேற்றி கொடுக்கணும். ஊட்டமேற்றுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மணிச்சத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லுல தேவையில்லை. நெல்லுல என்ன நம்ம வந்து தண்ணியை கட்டி வச்சு நெல்லுல வந்து இருப்போம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் வந்து எளிமையா வந்து பயிருக்கு கிடைச்சிடும். மணிச்சத்துலாம் வந்து ஏன்னா வந்து நெல்லுல வந்து தண்ணியை நீங்க கட்டி வைக்கும் போது ஒரு 5-6 நாள் வர ஒவ்வொரு முறையும் வந்து நீர் பாய்ச்சலுக்கு முன்னால கட்டி இருக்கும். அது 3 சென்டிலிருந்து 5 சென்டிமீட்டர் தண்ணி நிக்கிறதுனால அதுல வந்து ஆக்சிஜன் குறைவா இருக்கனால pH வந்து நடுநிலையில இருக்கும். அதனால எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும். ஆனா மற்ற பயிர்களான பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், காய்கறி பயிர்கள் மற்றும் பழங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மணிச்சத்து வந்து கிடைக்கிறது கடினம். அதனால அதை ஊட்டமேற்றி கொடுக்கணும். முக்கியமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊட்டமேற்றது ரொம்ப எளிமையானது. நீங்க ஒரு பயிர் போடுறீங்க, ஒரு உளுந்து போட போறேன், நான் பாசி பயிர் போட போறேன், இல்ல நிலக்கடலை போட போறேன்றவங்க தேவையான அளவு வந்து மணிச்சத்தை வாங்கி பாத்தீங்கன்னா பயிர் வைப்போம்னா 20 கிலோ தான். 20 கிலோனா சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு 100 கிலோ 110 கிலோ சூப்பர் பாஸ்பேட் போடணும். இல்ல நீங்க வந்து டிஏபியை போடுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி தான், ஒரு மூட்டை போட்டாவே போதும். அப்ப வந்து நல்லா வந்து அதை தேவையான அளவு மணிச்சத்தை வாங்கி அதை வந்து இப்போ 100 கிலோ இப்போ மணிச்சத்து போடணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 300 கிலோ நல்லா மக்குன தொழுவுரத்தோட மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நாள் நல்லா காட்டு போகாம சாக்குல கட்டி வச்சு அப்போ வந்து அடியுரமா போட்டீங்கன்னா மணிச்சத்து, ஏன்னா நல்லா நுண்ணுயிர் டெவலப் ஆயிரும். அப்போ பாஸ்போபாக்டீரியாவோட கட்டி சேர்த்து வைக்கலாம். இந்த பாக்டீரியா சேர்த்து வச்சுன்னா நல்லா மணிச்சத்துக்கு வந்து பயிருக்கு கிடைக்கிற மாதிரி மாத்திரும். அது அப்படியே போய் நிலத்துல அடியுரமா போட்டோம்னா மணிச்சத்து கிடைச்சிடும். பொட்டாசிய சத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற பயிர்களுக்கு இயற்கை உரமா போட்டதே போதும். அதுக்கடுத்து வந்து துத்தநாக சத்து தேவைன்னா நம்ம வந்து ஒரு 5 கிலோ துத்தநாக சல்பேட்டை நான் சொன்ன மாதிரி ஒரு 50 கிலோ நல்ல மக்கின தொழு உரம் அல்லது வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் இருந்தாலும் நல்லா போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடியுரமா போட்டோம்னா இந்த மாதிரி சரிவிதமா எல்லா சத்துக்களும் பயிருக்கு கிடைக்கும். அதனால வந்து சமச்சீர் உரமிடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எண்ணெய் வித்து பயிர்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் மணிச்சத்து தான் வந்து பயிருக்கு ஈஸியா கிடைக்காது. அதனால அதை ஊட்டமேற்றி கொடுங்க. மற்ற பயிர்கள்லாம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மண் வள அட்டையை கேட்டார் போல பயிரை சேர்வு பண்றோம். பயிருக்கு ஏற்றார் போல என்னென்ன உரங்கள் போடன்றத உரமிடல் திட்டம் சொல்லுவோம். அந்த உரமிடல் திட்டத்துல வந்து சமச்சீர் உரமிடல் அந்த கோட்பாடை நம்ம வந்து எப்பவுமே வந்து பயன்படுத்தி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான அளவுல இடணும். பயிர்களை வீரியமாக வைத்து நல்ல மகசூலை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை வழங்கி இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம கேட்கலாம் நேயர்களே. NPK மற்றும் கரிம ஊட்டச்சத்துக்களின் சமச்சீரான பயன்பாடு. NPK மற்றும் கரிம ஊட்டச்சத்துக்களின் சமச்சீரான பயன்பாடு என்பது பயிர்களுக்கு சரியான அளவு ரசாயன உரங்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றுடன் பண்ணை உரம், மக்கிய உரம், பசுந்தாள் உரம் மற்றும் மண்புழு உரம் போன்ற கரிம மூலங்களையும் சேர்த்து வழங்குவதாகும். இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை மண் வளத்தை மேம்படுத்துகிறது, ஆரோக்கியமான தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கிறது. NPK மற்றும் கரிம ஊட்டச்சத்துக்களின் சமச்சீரான பயன்பாட்டின் நன்மைகள்: உகந்த பயிர் வளர்ச்சி மற்றும் அதிக மகசூலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. மண் அமைப்பு, காற்றோட்டம் மற்றும் நீர் தேக்கும் திறனை மேம்படுத்துகிறது. மண்ணில் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது.
பயிர் மற்றும் மண்ணின் தேவைகளுக்கு ஏற்ப பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளின் NPK உரங்களை பயன்படுத்தவும். விதைப்பதற்கு அல்லது நடுவதற்கு முன் அங்கங்க உரங்களை மண்ணில் கலக்கவும். முடிந்தவரை உயிரி உரங்களையும் பயிர் கழிவுகளையும் பயன்படுத்தவும். இந்த வார மண் பயனுற நிகழ்ச்சி தொடர்ல ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் குறித்த தகவல்களை நேயர்கள் கேட்டீங்க. இந்த தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட முனைவர் கண்ணன் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். மேலும் இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள், பின்னோட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம் நேயர்களே. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரியை சொல்றேன். comradio@alagappauniversity.ac.in. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8. நன்றி நேயர்களே. மண் பயனுற.